வடக்கு கிழக்கில் மீண்டும் கனமழை, விவசாயிகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. முல்லைத்தீவில் சட்டவிரோதமாக வெட்டி கடத்தப்படும் மரங்கள் தடுக்குமாறு மக்கள் கோரிக்கை. வடக்கு மாகாண பொங்கல் விழாவை புறக்கணித்த அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர். வடக்குக்கான தொடரூந்து சேவை வெளியான அறிவிப்பு. பொது விடயங்களிலாவது தமிழ் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும், சுரேஷ் பிரேமச்சந்திரன். வங்கி கணக்குகளை குறிவைத்து புதிய மோசடி, போலீசார் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. பொற்பதி மணல்காடு இணைப்பு வீதி புனரமைப்பு, மக்கள் விடுத்துள்ள கோரிக்கை. தியோகு நகர் மற்றும் தீர்த்தக்கரை பகுதிகளில் வீதிகள் சீரின்மையால் பாதிப்பு எதிர்நோக்கும் பொதுமக்கள், நிலைமைகளை நேரில் சென்று பார்வையிட்ட ரவிகரன் எம்பி. எதிர்வரும் 22ஆம் தேதி இலங்கையின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வளிமண்டலத்தில் உறுதியற்ற தன்மை ஒன்று உருவாகும் வாய்ப்பு உள்ளது. இதன் காரணமாக எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளில் பரவலாகவும் மிதமானது முதல் சற்று கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இதேவேளை இந்த காலப்பகுதியில் மத்திய ஊவா, வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நெல் அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகளும் அறுவடை செய்த நெல்லை உலரவிடும் விவசாயிகளும் இந்த மழை நாட்களை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அந்த வகையில் வெங்காயம் மற்றும் மரக்கறி செய்கையாளர்களும் இந்த மழை நாட்களை கருத்தில் கொள்வது சிறந்தது. அத்துடன் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் குளிரான நிலைமை அடுத்த சில நாட்களுக்குள் சற்று அதிகரித்து காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விசுவமண்ட பகுதியில் அண்மை காலமாக மக்கள் குடியிருப்பு பகுதிகள், பொது இடங்கள் மற்றும் நெத்தலியாறு பகுதியில் உள்ள மரங்கள் இரவு வேளைகளில் திருடப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் கடந்த 5ஆம் தேதி முதல் பொங்கல் தினத்தன்று வீட்டின் உரிமையாளரான 85 வயதுடைய முதியவர் சிகிச்சைக்காக உறவினர் வீட்டில் தங்கியிருந்துள்ளார். அப்போது வீட்டு உரிமையாளருக்கு சொந்தமான காணியில் இருந்த பெறுமதியான முதிரை மரங்கள் வெட்டப்பட்டுள்ளதாக முதியவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த மரங்கள் நள்ளிரவு நேரத்தில் வெட்டப்பட்டு உளவு இயந்திரத்தின் மூலம் வேறு பகுதிக்கு கொண்டு செல்லப்படுவதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுக்குடியிருப்பு போலீசார் சம்பவம் தொடர்பாக விரைவாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற திருட்டு சம்பவங்கள் நடைபெறாதிருக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விசுவமடு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டல்வர்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் பண்பாட்டல்வர்கள் அலகு ஆண்டுதோறும் நடாத்தும் வடமாகாண தைப்பொங்கல் விழா 2026 இவ்வருடம் மன்னார் மாவட்டத்தின் வரலாற்று பிரசித்தி பெற்ற திருக்கேதீஸ்வரம் திருக்கோயில் முன்றலில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை இடம்பெற்றது. வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பட்ரிக் ரஞ்சன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் விருந்தினர்களாக கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர், வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன், கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க அழைக்கப்பட்டதோடு சிறப்பு விருந்தினராக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன் மற்றும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் ஆகியோர் அழைக்கப்பட்டனர். எனினும் குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்த கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர், கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் குறித்த நிகழ்வு வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பட்ரிக் ரஞ்சன் தலைமையில் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு சிறப்பாக ஆரம்பமானது. ஏனைய விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது சம்பிரதாய பூர்வமாக புதிரெடுக்கும் நிகழ்வுகள் திருக்கேதீஸ்வரம் மாளிகை திடலில் இடம்பெற்றது. தொடர்ந்து விருந்தினர்கள் சம்பிரதாய பூர்வமாக திருக்கேதீஸ்வர ஆலயத்துக்கு அழைத்து வரப்பட்டவுடன் அங்கு விசேட நிகழ்வுகளும் இடம்பெற்றது. புனரமைப்பு பணிகளுக்காக இன்று முதல் வடக்கு தொடருந்து மார்க்கத்தின் பல இடங்களை தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று முதல் மகப அனுராதபுரம் இடையிலான தொடருந்து பாதை தற்காலிகமாக மூடப்படும் என தொடருந்து பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரிய தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் மகப ஓமந்தை வரையிலான தொடருந்து பாதை முற்றாக மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மதவாச்சி தலைமன்னா தொடருந்து பாதையின் அபிவிருத்தி பணிகள் இன்று ஆரம்பிக்கப்படும் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. மகப முதல் ஓமந்தை வரையிலான தொடருந்து பாதையில் 5 தொடருந்து பாலங்கள் மாற்றி அமைக்கவும், யானைகள் கடந்து செல்வதற்காக அமைக்கப்பட்ட சுரங்க பாதையை புனரமைக்கும் பணிகள் இவற்றுக்கு இணையாக முன்னெடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் தொடருந்து பாதை புனரமைப்பு பணிகளை முழுமையாக நிறைவு செய்து வடக்கு தெற்கு போக்குவரத்தை வளமை போன்று முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இன்று முதல் அனுராதபுரம் காங்கேசன்துறை வரையும், 27ஆம் தேதி முதல் ஓமந்தை காங்கேசன்துறை வரையும் ஜாழ்ராணி தொடருந்து சேவையில் ஈடுபட உள்ளது.
சமூக வலைதளங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை பயன்படுத்தி பொதுமக்களின் வங்கிக் கணக்குகளில் இருந்து பணம் திருடப்படுவது குறித்து போலீஸ் ஊடக பிரிவு பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. மோசடியாளர்கள் பல்வேறு போலி வாக்குறுதிகளை அளித்து பொதுமக்களை ஏமாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சமூக வலைதளங்கள் மூலம் வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாகவும் அதிர்ஷ்ட லாப சீட்டுகள் அல்லது பரிசு பொருட்கள் கிடைத்துள்ளதாக கூறி பொதுமக்களை தொடர்பு கொண்டு குறிவைக்கப்படுகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தங்கள் வங்கி அதிகாரிகள் என அறிமுகப்படுத்தி வங்கி கணக்கு விவரங்கள், ஒருமுறை பயன்படுத்தும் கடவுச் சொற்கள் மற்றும் இரகசிய குறியீடுகளை பெற்றுக்கொண்டு கணக்குகளில் உள்ள பணத்தை சூறையாடுகின்றனர். அத்துடன் இணையத்தில் பரப்பப்படும் சந்தேகத்துக்கிடமான இணைப்புகள் மற்றும் QR குறியீடுகளை பயன்படுத்துவதன் மூலம் குறிவைக்கப்படுகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான மோசடிகள் தொடர்பில் பல போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இவ்வாறான நிதி மோசடிகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் பின்வரும் நடைமுறைகளை கடைபிடிக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர். யாழ் வடமராட்சி கிழக்கு பொற்பதி மணல்காடு இணைப்பு வீதியை புனரமைத்து தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மணல்காடு கிராமத்துக்கும் பொற்பதி கிராமத்துக்கும் இடையேயான சுமார் 500 மீட்டர் வீதி பல ஆண்டுகளாக புனரமைக்கப்படாமையால் பொற்பதி மற்றும் மணல்காடு கிராம மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பொற்பதி மற்றும் மணல்காடு கிராமங்கள் மீன்பிடி தொழிலை பிரதான தொழிலாக கொண்டுள்ளனர். இதனால் 500 மீட்டர் வீதி சீரின்மை காரணமாக சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் சென்று வருகின்றனர். அத்தோடு பொற்பதி ரோமன் கத்தோலிக்க பாடசாலையின் தரம் 9 வரையே வகுப்புகள் நடைபெறுகின்றன. மணல்காடு ரோமன் கத்தோலிக்க பாடசாலையில் காப்போது உயர்தரம் வரை வகுப்புகள் நடைபெறுகின்றன. பொற்பதி பாடசாலையில் கற்கின்ற மாணவர்கள் 10, 11 மற்றும் உயர்தரங்களில் கல்வி கற்க வேண்டிய நிலையில் பருத்தித்துறைக்கு சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியுள்ளது. இதனால் அந்த மாணவர்கள் இன்னல்களை எதிர்கொள்கின்றனர். ஆகையால் உரியவர்கள் இது குறித்து கவனம் எடுத்து வீதியை சீர் செய்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சுலாவத்தை தெற்கு தியோகு நகர் மற்றும் தீர்த்தக்கரை பகுதியில் உள்ள வீதிகள் சீரற்று காணப்படுவதால் அவ்வீதிகளை பயன்படுத்தும் பொதுமக்கள் பலர் இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் முறையீட்டுக்கமைய வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். குறிப்பாக முல்லைத்தீவு கொக்குளாய் பிரதான வீதியிலிருந்து தியோகு நகர் ஊடாக தீர்த்தக்கரை வரை செல்லும் தாமரைக்குள வீதி சீரற்று காணப்படுவதால் அப்பகுதியில் உள்ள 380க்கும் மேற்பட்ட குடும்பங்களும் பாடசாலை மாணவர்கள், மீனவர்கள், கடல் உணவுகளை கொள்வனவு செய்வதற்காக வருகை தரும் வியாபாரிகள் என பலரும் போக்குவரத்து இடர்பாடுகளை முகம் கொடுத்து வருவதாக இதன்போது அப்பகுதி மக்களால் சுட்டிக்காட்டப்பட்டது. அது தவிர சிலாவத்தை தெற்கு மற்றும் தீர்த்தக்கரையில் உள்ள உள்ளக வீதிகள் அனர்த்தம் ஏற்பட்டால் கிராமத்தை விட்டு வெளியேறும் வீதிகள் என அனைத்து வீதிகளும் சீரற்று காணப்படுவதாகவும் இதன்போது அப்பகுதி மக்கள் பாராளுமன்ற உறுப்பினரிடம் தெரியப்படுத்தினர். இதேவேளை கள்ளப்பாட்டிலிருந்து தீர்த்தக்கரை ஊடாக துண்டாய் வரை கடற்கரை ஊடாக செல்லும் வீதி தீர்த்தக்கரை பகுதியில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு காணப்படுகிறது. இதனால் அவ்வீதியை பயன்படுத்தும் பொதுமக்கள், கடற்தொழிலாளர்கள் என பலரும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த வீதியின் பாதிப்பு நிலைமைகளில் பாராளுமன்ற உறுப்பினர் பார்வையிட்டதுடன் இவ்வாறாக குறித்த வீதிகளின் பாதிப்பு நிலைமையை பார்வையிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் குறித்த வீதிகளின் சீரமைப்பு தொடர்பில் தம்மால் கூடிய கவனம் செலுத்தப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டணியினுடைய 2026 ஆண்டுக்கான வேலை திட்டங்கள் பற்றி ஆராயப்பட்டது. அதில் முக்கியமாக கட்சியை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள், என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட அடிப்படையில், பிரதேச சபைகளினுடைய அடிப்படையில், வட்டார அடிப்படையில் கட்சியை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்வது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வருகிற மாதம் என்ஐஏ தமிழ் தேசிய கூட்டணியினுடைய உள்ளூராட்சி உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட உறுப்பினர்கள், பிரதேச கலை உறுப்பினர்கள் உள்ளடக்கிய ஒரு மகாநாடு ஒன்றை கூட்டுவதாகவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இறுதி வாக்கில் அந்த கூட்டத்தை நடாத்துவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். இவை தவிர இன்னும் முக்கியமான சில விடயங்கள் பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். அதில் ஒன்று 2026 ஆண்டு இலங்கை அரசாங்கம் காலத்தை பின்னெடுத்து செல்லாமல் முக்கியமாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பது எங்களது ஏகோபித்த முடிவாக இருக்கிறது. ஏற்கனவே தமிழ் தரப்பிலிருந்து தமிழிசை கட்சி உட்பட ஏனைய கட்சிகளும் கூட மாகாண சபை தேர்தலை வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே அரசாங்கம் அந்த மாகாண சபை தேர்தலை பின்னெடுக்காமல், அவர்கள் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் ஒரு செலக்ட் கமிட்டி ஒன்றை நிறுவி அதற்கான கால அவகாசத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எம்மை பொறுத்தவரையில் பழைய முறையின் கீழ் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும். அது ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களின் ஒரு கோரிக்கையாக, தேவையாக இருக்கிறது என்பதை
மீண்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு தீர்மானமாக எடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இலங்கை அரசாங்கம் அதனை நிறைவேற்ற வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் ஏனைய மலையகத்து தமிழ் கட்சிகள் அல்லது முஸ்லிம் கட்சிகள், மாகாண சபை தேர்தல் நடத்தக்கூடிய சிங்கள கட்சிகள் போன்றவையும் அதை வலியுறுத்தி நிற்பதன் காரணமாக அரசாங்கம் அதனை விரைந்து அதனை நடத்த வேண்டும் என்று என்ற ஒரு விடயத்தை பற்றியும் பேசியிருக்கின்றோம். அதுக்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிக் கொண்டோம். அதே போல இலங்கை அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருமாக இருந்தால் அந்த புதிய அரசியல் யாப்பில் தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வாக என்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட போகிறது என்பதை தமிழர் தரப்புடன் ஒன்று அவர்கள் பேச வேண்டும் என்பதும், இரண்டாவதாக தமிழர் தரப்பு அதற்கான ஒரு பொது முடிவுக்கு தமிழர் தரப்பு வர வேண்டும். அது டிடிஎன்ஏ, தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்றவை. இது ஒரு பொது விடயம், தமிழ் மக்களினுடைய எதிர்காலம், தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்த விடயம் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு பொதுவான தமிழ் மக்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும். இதில் பல்வேறுபட்ட தீர்வு திட்டங்கள் ஏற்கனவே இருந்தாலும் கூட நாங்கள் அவற்றை ஒருமுகப்படுத்தி சரியான ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு தேவை வந்திருக்கிறது. ஆகவே அது தொடர்பாக ஒரு புதிய ஒரு எல்லோரும் இணைந்து ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு விடயம் பற்றியும் நாங்கள் பேசியிருக்கிறோம். மூன்றாவதாக பயங்கரவாத தடை சட்டம் என்பது முற்று முழுதாக நீக்கப்பட வேண்டும். இப்பொழுது ஒரு புதிய வடிவத்தில் புதிய பாணியில் பழைய பயங்கரவாத தடை சட்டம் என்பது வந்திருப்பது மாத்திரமல்ல, அதில் இலங்கையில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள், வல்லுநர்கள் எல்லோருமே அதனை முற்றுமுழுதாக நிராகரித்திருக்கிறார்கள். சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பும் கூட அதனை நிராகரித்திருக்கிறது. ஆகவே அந்த வகையில் பயங்கரவாத தடை சட்டம் என்பது எமது ஸ்ரீலங்காவினுடைய சட்டத்தில் இருந்து அந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது நீக்கப்பட வேண்டும். இருக்கக்கூடிய சாதாரணமான குற்றங்களுக்காக இருக்கக்கூடிய அந்த பொதுவான அந்த குற்ற அதற்கான சட்டமூலங்கள் இருப்பது. ஆகவே அவற்றை பாதிக்கலாம் என்றும் பயங்கரவாத தடை சட்டம் முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் என்றும் பேசியிருக்கிறோம். அடுத்தது முக்கியமாக இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் ஜேவிபி என்பிபி அரசாங்கமானது இந்த பிரஜாசக்தி என்று சொன்ன பெயரில் ஒவ்வொரு கிராம சேவகர் டிவிஷனுக்கும் தனது கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியை நியமிக்கிற ஒரு நடவடிக்கையை பார்க்கின்றோம். ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவிலும் நாங்கள் பார்க்கிறோம், அங்கு கிராம சேவகர் இருக்கிறார், டெவலப்மெண்ட் ஆபீசர் இருக்கிறார், சமுர்த்தி ஆபீசர் இருக்கிறார். இவ்வளவு பேரும் இருக்கத்தக்கதாக நாங்கள் நான்காவது ஒரு ஆளாக பிரஜாசக்தியில் இருந்து அதுவும் ஒரு கட்சி சார்ந்தவரை நியமிக்கின்ற ஒரு நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது. அவர் யாருக்கு கட்டுப்பட்டவர் என்று சொன்ன கேள்வி எல்லாம் இருக்கின்றது. அவர் நேரடியாகவே ஒரு மாவட்ட பிரதேச சபை கோஆர்டினேட்டருக்குத்தான் அவர் கட்டுப்பட்டவர். அவர் பிரதேச செயலாளருக்கோ அல்லது வேறு யாருக்குமோ கட்டுப்பட்டவர் அல்ல. அவர் யாருக்கும் ஆன்சர் பண்ணக்கூடிய தேவை இல்லை. ஆகவே மொத்தத்தில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் உண்மையாகவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களை ஓரங்கட்டி, அங்கிருக்கக்கூடிய ஏனைய அரச உத்தியோகத்தர்களை ஓரங்கட்டி, பாராளுமன்ற உறுப்பினர்களை ஓரங்கட்டி, தாங்கள் நியமித்த ஒருவருக்கூடாக எல்லாவற்றையும் செய்கின்ற ஒரு நடவடிக்கை. அது மிக மோசமான ஜனநாயக உரிமைகளை மதிக்காத ஒரு நடவடிக்கையாக நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே இந்த பிரஜாசக்தி அடிப்படையிலான நியமனங்கள் என்பது முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த அப்படி நியமிக்கப்படுபவர் என்ன தராதரங்களை கொண்டிருக்கிறார், அவரது கல்வி தகமை என்ன, ஏனைய தகமைகள் என்ன, எதுவுமே கிடையாது. ஆகவே வெறுமனே ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி என்ற அடிப்படையில் இவ்வாறு செயற்படுவது என்பது ஒட்டுமொத்தமாக அந்த கிராம சேவகர் மட்டங்களில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை உருவாக்கும். ஆகவே இவை எல்லாவற்றையும் மீறி ஒரு சட்டவிரோதமாக செய்கின்ற செயற்பாடு என்ற வகையில் அது முக்கியமாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு விடயமும் மத்தியில் இன்றைக்கு பேசப்பட்டது. அது மாத்திரமில்லாமல் தொடர்ந்தும் தமிழ் தரப்புகள் முக்கியமான விஷயங்களில் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும். குறிப்பாக ஒரு புதிய அரசியல் யாப்பொன்றை நாங்கள் உருவாக்குவதில் எல்லோருடைய ஒத்துழைப்பும் தேவை. நாங்கள் அந்த வகையில் தீர்மானகரமாக அந்த விடயத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு செயற்படுவதற்கு முன்வர வேண்டும் என்பதையும் நாங்கள் இன்றைய எங்களது சந்திப்புகளூடாக அந்த அழைப்பையும் விடுக்க விரும்புகின்றோம்.
நன்றி. இதிலிருந்து மாகாண சபை தேர்தல் ஒன்று இடம்பெற்றால் நீங்கள் தமிழரசு கட்சியோடு இணைந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா? நாங்கள் தமிழரசு கட்சியுடன் இதுவரை ஒரு சந்திப்பை மாத்திரம்தான் நாங்கள் நடாத்தி இருக்கின்றோம். அடுத்த சந்திப்பு வருகிற 20ஆம் தேதி அடுத்த சந்திப்பு என்பது இருக்கின்றது. இன்று நாங்கள் எமது கட்சிக்குள், அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உள்ளடங்கிய அல்லது ஏனைய தமிழ் தரப்புகளும் உள்ளே வந்து சேரக்கூடிய வகையில் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு குழு ஒன்றை நாங்கள் நியமித்திருக்கின்றோம். ஆகவே அந்த குழு அதற்கான ஒரு அறிக்கையை எங்களுக்கு அடுத்த ஒரு சில வாரங்களுக்குள் அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள். அந்த அறிக்கையின் அடிப்படையில் நாங்கள் தமிழரசு கட்சியுடனும் சரி ஏனையோருடனும் பேசுவோம். அந்த அறிக்கையின் பிரகாரம் அதில் ஒரு சில மாற்றங்கள் வரலாம். ஒரு கட்டமைப்பு ரீதியாக செயற்படுவதற்கு முன்வருகின்ற பட்சத்தில் அது தொடர்பாக நாங்கள் அவர்களுடன் பேசி அந்த முடிவுகளுக்கு வர முடியும். அவை நாங்கள் இன்றே நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னை பொறுத்தவரையில் பொது விடயங்களில் நாங்கள் இப்பொழுது ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும். முக்கியமாக தமிழ் மக்களை பாதிக்கக்கூடிய பல விடயங்கள் இருக்கிறது. பிரஜா சக்தியாக இருக்கலாம், பயங்கரவாத தடைச்சட்டமாக இருக்கலாம், ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு பொது தீர்வு திட்டமாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு கட்சி சார்பற்ற ஒரு முக்கியமான பொது விடயங்கள். ஆகவே அந்த விடயங்களில் நாங்கள் சேர்ந்து ஒத்துழைத்து நடப்பதற்கு எங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. ஆனால் அது ஒரு தேர்தல் என்று சொல்லி ஒன்று வருகிறது. அந்த அடிப்படையில் இதுவரை நாங்கள் பேசவில்லை. அவ்வாறான ஒரு விஷயம் வருமாக இருந்தால் அதற்கான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு அவர்கள் ஒத்து வருவார்களாக இருந்தால் நாங்கள் அதை பற்றி பின்னர் பேசுவோம்.